உழவாரப் பணிமன்றத்தினுடைய தலைவர் திரு சீனி சத்யநாதன் அவர்களே, அதனுடைய செயலாளர் அன்பிற்குரிய திரு சுப்பிரமணியர் அவர்களே, திரு நாமதேவ் அவர்களே, அவருடைய துணைவியார் அவர்களே, ஏனைய சிவநேய செல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். தெய்வ சேக்கிழார் நேர்மையின் வடிவம். சேக்கிழார் பிறந்த நாடு தொண்டை நாடு. அவர் பணியாற்றிய நாடு சோழ நாடு. திருநாட்டு சிறப்பை பாடுகிற போது தெய்வ சேக்கிழார் தொண்டை நாட்டை பாடாமல் சோழ நாட்டை பாடுகிறார். அது ஒரு தனிச்சிறப்பு. அதைவிட பாண்டிய நாட்டை பாடத் தொடங்குகிறார். இன்றைக்கு 16வது சொற்பொழிவு. இந்த சொற்பொழிவில் மும்மையால் உலகாண்ட மூர்த்தி அடிகளாரை பற்றி பார்க்க இருக்கிறோம். தெய்வ சேக்கிழாருக்கு முதலாக பாண்டிய நாட்டை பாடுகிற வாய்ப்பு இப்பொழுதுதான் கிடைக்கிறது. அவர் தொண்டை நாட்டை பாடாமல் சோழ நாட்டை பாடியது ஒரு சிறப்பு என்றால், சோழ நாட்டை காட்டிலும் தமிழ் வளர்த்த பெருமை பாண்டிய நாட்டுக்கு உரியது என்று பாடுகிறார். சோழ நாட்டின் அமைச்சராக இருந்த ஒருவர் பாண்டிய நாடுதான் தமிழ் வளர்த்த நாடு என்று பாடுவது ஒரு நேர்மையின் வெளிப்பாடாக இருக்கிறது. பாண்டிய நாடு என்றவுடன் அவருக்கு அந்த நாட்டில் வளர்ந்த தமிழ் நினைவுக்கு வருகிறது. சேக்கிழார் முதல்ல ஒரு 5-6 பாடல்களில் பாண்டிய நாட்டையும் மதுரையையும் பற்றி பாடுகிறார். மிகச்சிறந்த பாடல்கள், இலக்கிய தரம் மிகுந்த பாடல்கள். முதல்ல சொல்லுகிறார், மணிமாடங்கள் நிறைந்த ஊர் மதுரை என்கிறார். ஒரு ஊரில் மாடங்கள் நிறைந்திருந்தால் மட்டும் போதுமா? அது அந்த ஊருக்கு சிறப்பை தருமா? அது செல்வ வளத்தை காட்டும். ஒரு ஊருக்கு சிறப்பு ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் அவ்வூரில் வாழ்வதுதான். செல்வம் நிறைந்த மதுரை என்று சொன்னவர், பாண்டிய நாடு என்று சொன்னவர் அடுத்து சொல்கிறார், சான்றோர்களால் பாராட்டப்படுகின்ற சிறப்புடைய நாடு என்று சொல்கிறார். சீர் மண்ணு செல்வ குடிமல்கு சிறப்பின் ஓங்கும் கார் மண்ணு சென்னி கதிர் மாமணி மாட வைப்பு. வானளாவிய மாடங்கள், மேகங்கள் வந்து தங்கக்கூடிய அளவுக்கு உயர்வாக இருக்கக்கூடிய மாடங்கள். அங்கே வாழ்கிற மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? பாண்டிய நாட்டு மக்கள் எப்படி? நார்மன்னு சிந்தை பல்துறை மாந்தர். மாந்தர் என்ற சொல்லே உயர்ந்த மக்களை குறிக்கும். பல துறை அறிவு வாய்ந்த மாந்தர் அங்கே வாழ்கிறார்கள். அவர்களுக்கு என்ன சிறப்பு? நார்மன்னு சிந்தை, பல துறை, பல நற்றுரை மாந்தர். நார் என்ற சொல்லுக்கு அன்பு என்று பொருள். தமிழ்ல சில சொற்கள் பொருள் வாய்ந்தவை. அன்பை நார் என்று குறிக்கிறார்கள். அன்பை பசை என்ற சொல்லும் குறிக்கும்.
அன்புக்குரிய இன்னொரு சொல் பாசம் என்பது. இந்த சொற்கள் என்ன பொருளை உணர்த்துகின்றன? நார் கட்டுவதற்கு உதவுவது. பூ கட்டுவதற்கு நாரை பயன்படுத்துகிறோம். எந்த உணர்வு நம்மை அடுத்தவனுடைய உள்ளத்தோடு கட்டி வைக்கிறதோ அதற்கு நார் என்று பெயர். பசை என்றால் ஒட்டுவது. எந்த உணர்ச்சி நம் உள்ளத்தை இன்னொருவர் உள்ளத்தோடு ஒட்டி வைக்கிறதோ அது பசை. பாசம் என்றாலும் பிணைப்பதுதான். ஆகவே அடுத்தவர்களோடு நம்மை இணைத்து வைக்கக்கூடிய ஒரு பண்புக்கு நார் என்று பெயர். மனிதனுக்கு அன்பு என்ற ஒரு பண்பு இருந்தால் போதும். அன்பீனும் ஆர்வமுடைமை திருவள்ளுவர். அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே வள்ளற்பெருமான். பொருள் இருந்தால்தான் சில தொழிற்சாலைகளை நடத்த முடியும், வணிகம் செய்ய முடியும். முதலியார்க்கு ஊதியம் இல்லை என்பது ஒரு பழமொழி. இந்த பழமொழியையே பொய்யாக்குகிறவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் காசு இல்லை, ஆனால் அன்பு இருக்கிறது, நல்ல சொல் இருக்கிறது. ஆயுட்காப்பீட்டு முகவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன முதலீடு போடுகிறார்கள்? தரகர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எங்காவது முதலீடு போடுவதுண்டா? அவர்கள் முதலீடெல்லாம் அன்பு, கனிவான சொல். அன்பினால் திறக்கப்படாத இதயத்தை எந்த சாவி கொண்டும் திறக்க முடியாது. ஒரு இல்லம் சிறக்க வேண்டும் என்றாலும் அங்கே அன்பு தவழ வேண்டும். ஒரு ஊர் சிறக்க வேண்டும் என்றாலும் மக்களுடைய அன்பும் நட்பும் இருக்க வேண்டும். அதனால சொல்ற, நார்மன்னு சிந்தை, அன்பு நிறைந்த சிந்தையை உடைய. அன்புக்கு பிறகுதான் அறிவு. பல நற்றுரை மாந்தர் போற்றக்கூடிய நாடு. அது மட்டுமல்லாமல் புகழ்வாய்ந்த நாடு, பழமையான நாடு. பாண்டி நாடு பழமையான நாடு. திருவாசகத்துல பாண்டி நாடே சிவபெருமான் பழம்பெரும் நாடாக கொண்டிருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார் மணிவாசகர் பெருந்தகை. அப்படிப்பட்ட பாண்டிய நாட்டில் வளம் கொழிக்கிறது. பாண்டிய நாடு என்றாலே நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? முத்துதான் நினைப்போம். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு யானை தந்தம் உடையது. இங்கே சேக்கிழார் ஒரு அழகான கவிதை படைத்திருக்கிறார். நீர்மை பணித்த முத்தம். நீர்மைனா குளிர்ச்சி என்று ஒரு பொருள், நீர்மைனா தன்மை என்று ஒரு பொருள். நீர்மை பணித்த முத்தம். முத்தம் என்றால் முத்துக்கள் என்று பொருள். முத்து அம்சாரி. அங்கே 2 இடங்களிலே முத்துக்கள் இருக்கின்றன என்கிறார். ஒரு இடம் எது? அங்கே இருக்கக்கூடிய அழகான இளம் பெண்கள். ஏன் அந்த பெண்களுடைய அழகை வர்ணிக்கிறார்? அவர்களுடைய வாயில முத்துக்கள் இருக்கின்றன சொன்னா போதும் இல்லையா? ஆனா அந்த பெண்களை சொல்ற பொழுது, சாயும் தளிர் வள்ளி மருங்குல் கொடி போன்ற இடையை உடைய பெண்கள்.
நெடுந்தடங்கண், பெரிய அகன்ற கண்களை உடைய பெண்கள். வேயும் படு தோழியர், மூங்கிலும் கூட அவர்களுடைய தோளின் மென்மையையும் அழகையும் கண்டால் தோற்றோடி விடுமா. அப்படிப்பட்ட தோள்களை உடைய பெண்கள். பண்படும் இன்சொல் செய்யவாய், அவர்கள் பேசினாலே பாடுவது போல இருக்குமா. பொதுவா பெண்களுக்கு மென்மையான குரல் இருக்கும். அதுவும் அந்த பெண்கள் பேசினால் பாடுவது போல இருக்குமா. அப்ப பாடினால் எப்படி இருக்கும்? இப்போ வாயில முத்து போன்ற பற்கள் இருக்கின்றன சொல்லணும். ஏன் இவ்வளவு பெண்களை வருணிக்கிறார் என்றால், இளம் குழந்தையாக இருந்தாலும் பற்கள் நன்றாக இருக்காது. வயது அடைந்து விட்டவர்களும் பற்கள் சரியாக இருக்காது. சில பேருக்கு பல்லே இருக்காது. அதனால நல்ல வயதில் இருக்கக்கூடிய அழகான பெண்களுடைய பற்கள் தான் முத்து மாதிரி இருக்கும். அதனால அந்த பெண்களை சொல்லி, அதனால் இளம் பெண்கள் என்று நமக்கு உணர்த்தி, அவர்களுடைய வாயில் முத்துக்கள் இருக்கின்றன, முத்து போன்ற பற்கள் இருக்கின்றன. இன்னொரு இடம் எங்க? பாண்டிய நாட்டுக்கு வளம் சேர்க்கக்கூடிய நதி வைகை நதி மட்டுமன்று, பொருணை நதியும் வளம் சேர்ப்பது. இலக்கியங்களில் பொருணை என்று அந்த ஆறு குறிக்கப்படும். ஆனால் பேச்சு வழக்கில் தாமிரபரணி என்று சொல்வார். அந்த தாமிரபரணியாறு கடலோடு கலக்கும் இடத்தில்தான் கொற்கை துறைமுகம் இருந்தது. தாமிரபரணி ஆறு கடலில் சென்று கலக்கக்கூடிய கடலில் கிடைப்பதும் முத்துக்கள் அப்படிங்கிறார். அப்ப பாண்டிய நாட்டில் 2 இடங்களில் முத்துக்கள் கிடைக்கின்றன.